லைவ் தமிழ் செய்திகள். திவினேஷ் தொடர்பாக திவினேஷின் அம்மா தற்பொழுது பேட்டி அளித்து வருகின்றார். அவன் கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தான், தற்பொழுது அவனுக்கான மக்களின் செல்வாக்கு எவ்வாறு அதிகரித்திருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். திவினேஷை பொறுத்தவரையில் அவன் வெற்றி பெறுவானா, இந்த நிகழ்ச்சிக்குள் அவன் உள்வாங்கப்படுவானா என்ற எதிர்பார்ப்பும் கூடுதலாக அவருடைய பெற்றோருக்கு இருந்தது. கடன் வாங்கி திவினேஷை இந்த அளவுக்கு தான் முன்னேற்ற வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டிருந்தார்கள். திவினேஷின் தந்தை வேலையை விட்டு திவினேஷுக்காக இரவும் பகலுமாக கனவு கண்டு கொண்டிருந்தார். காசு வாங்கிய இடத்தில் கொஞ்சம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்வதில் அவருக்கு பெரும் பிரச்சனைகள் அதிகரித்திருந்தது. அங்கு அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் உதவி செய்திருந்தார்கள். எப்போது வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், அவனை கூட்டி போக வேண்டும் என்று பலரும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். பண கஷ்டத்தின் உச்சநிலையில் திவினேஷின் குடும்பம் வாடியிருந்தது. திவினேஷுக்கு எங்கள் கஷ்டம் என்ன என்று தெரியும், அம்மா கஷ்டப்படுகிறாள் என்று யோசிக்கின்றான், அதை தெரிந்தாலே அவன் சரியாக பாடுவான் என்று தாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். நாங்கள் கஷ்டப்படுவதை நினைத்து அவனே புரிந்து கொண்டு பாடியிருக்கின்றான். நமக்கு நிறைய பிரச்சனையில் இருக்கு, உன்னால் அது எல்லாம் சரியாக நினைத்து இந்த கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று திவினேஷின் அம்மா அடிக்கடி திவினேஷுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருந்தார். நீ டிவியில் வரும்போது எங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது, பல பேரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ தற்போது வளர்ந்திருக்கின்றாய், சரிகமபா நிகழ்ச்சியில் முன்னணியில் நீ வருவாய் என்று திவினேஷின் அம்மா உற்சாகப்படுத்தியிருக்கின்றார். இதனால் திவினேஷ் இன்று சர்வதேசத்தில் பிரபலியம் பெற்ற ஒருவராகவும் இசைத்துறைக்கு அவர் பின்னணி பாடகராக வரக்கூடிய வாய்ப்பும் அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.